ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வைத்துப்போங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு என்னோட பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அலுவலகத்துறை வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கு யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த ஆபீஸ் நோட்டிபிகேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. ஒரு போஸ்டிங்கு ஒரு தகுதியில வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா துணை ஆசிரியர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 45,000 ரூபாய் சம்பளம். எம்ஏ வந்து தமிழ் இதிலே தொல்லியல் வந்து பிரிச்சு பெற்றிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். 50 வயசு முகாமில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே சூழியல் வல்லுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் 40,000 ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓலைச்சுவடி பட்டய சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கணினி போஸ்டிங், அதாவது கம்ப்யூட்டருக்கு ரிலேட்டட்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாதம் 30,000 ரூபாய் வந்து சம்பளம். கண்டிப்பா வந்து டிடிபி, இன்டெசன், போட்டோஷாப் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். தொழில்நுட்ப வல்லுநர் மின்பணியாக்க பணியாளருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. 25,000 ரூபாய் சம்பளம். கணினி பாடப்பிரிவில் இளம் அறிவியல் பட்டம் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. தொல்லியல் தொன்மை ஓவியங்கள் குறித்த ஆய்வு வல்லுநர் பதிவு பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் வந்து சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா தகுதியில வந்து கொடுத்திருக்காங்க. அதே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மரபு ஓவிய புனரமைப்பாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. 35,000 ரூபாய் வந்து சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. என்ஆர்எல்சி நேஷனல் ரிசர்ச் லெபார்டரியில வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி பெற்று சான்றிதழ் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆய்வுக்கூட உதவியாளர் ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. மாதம் 20,000 வந்து சம்பளம். 12ஆம் வகுப்பு முடிச்சு 60% மார்க் எடுத்திருந்தாலே போதும், நீங்க வந்து எலிஜிபிள். ஆய்வுக்கூடத்தில் வேதியியல் கருவிகளை சுத்தம் செய்யற பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்து மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான இங்க தகுதி டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி 2/3/2022 சாயந்தரம் 5 மணிக்குள்ள அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா முருகன் கண்காணிப்பாளர், ஆணையர் அலுவலகம், W பிரிவு. உங்க மொபைல் நம்பர் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. நீங்க போன் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல போட்டோ ஒட்டிடுங்க, அது சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. ஒரு பதவிக்கு தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடலாம். சோ அதனால வந்து அந்த பணியின் பெயர் வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய பெயர், தந்தை, கணவர், பதவி பெயர், உங்களோட பர்த் சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதுல வந்து தேதி என்ன, அதே மாதிரி டோட்டல் ஏஜ் என்ன, ஆனா பெண்ணா, அதே மாதிரி உங்களோட கரண்ட் அட்ரஸ், அந்த அட்ரஸுக்குரிய ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி ஆதார் அட்டை, அந்த நம்பரை வந்து கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஜாதி சான்றிதழ், அதோட உங்கள் மதம் என்ன அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். 18 இருந்து 30 வயசு வரை இருக்கணும். அதே மாதிரி நீங்க என்ன ஏஜ் வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய கல்வி தகுதி ரிலேட்டட்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. இதர தகுதி, அதாவது நீங்க அடிஷனல் கோர்சஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா என்ன முடிச்சீங்களோ மென்ஷன் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா எதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க அந்த டாக்குமெண்ட் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய சர்க்கிள் இருக்கட்டும், யாராவது வந்து ஒரு பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பணியின் பெயர், அவங்க எந்த கோயில வேலை பார்த்திருக்காங்க, அவங்க அதே மாதிரி நன்னடத்தை சான்றிதழ் வாங்க வேண்டியது, இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து வாங்கிருங்க. அதே மாதிரி குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது உங்க பேர்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஆம் கொடுத்துருங்க, நோன் கொடுத்துருங்க. ஆம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களோட போன் நம்பர், அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி, இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டேட்டு, சிக்னேச்சர், விண்ணப்பதாரர், கையொப்பம், இதை கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு 2/3/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள, அதாவது இன்னையில இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா 6 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் இருக்கு, இப்பவே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்க முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கான வீடியோ வந்து சேரும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி Facebook, Instagram, வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும், நீங்க அதுலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.